நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விசுவாசத்தோடவும் பக்தியோடவும் பரிசுத்தமான மனசோடவும் பெண்கள் எல்லாம் தேவிக்கு சமர்ப்பிக்கிற பவித்திரமான நேர்த்தி கடன் தான் இந்த பொங்கல். அன்னதானங்கிற வரத்தால பூமியில இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் வாழ்றதுக்கு அன்னபூர்ணேஸ்வரியா இருக்கிற பராசக்தி தேவிக்கு இந்த பொங்கல் சமர்ப்பணம். ஆமா, தேவி மகமாயிக்கு பொங்கல் வைக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணோட பக்தி ரொம்பவும் புனிதமானதுமா, பவித்திரமான ஆராதனையும் கூட. பக்தியும் ஆராதனையும் தடுக்கிறது தெய்வ குத்தோன்னு தெரியாதா? நீ சொல்றது உண்மைதாம்மா. மனசறிஞ்சு அந்த மாதிரி செயலை செய்யறது தேவிக்கு எதிரான குற்றம் இல்லையா? ஆமா, தெய்வ கோபத்துக்கு ஆளாகிற மிகப்பெரிய குற்றம். பொங்கல் சமர்ப்பிக்கிற ஒரு பக்த மனசார விரதத்தை மேற்கொண்டு அதனால வரும் கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக்கும் போது அவ பராசக்தி தேவி மகமாயியோட இஷ்ட பக்தையா மாறிடுறா. அந்த உண்மையும் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட பக்தர்களை அவமானப்படுத்துறதும் களங்கப்படுத்துறதும் ஜென்ம ஜென்மத்துக்கும் சாபமாகும். காரணம், பக்தர்களோட மனசும் அந்த பரம்பொருளும் ஆன்மீகத்துல ஒரே பாதையில தான் பயணத்தை மேற்கொள்ளும். அனுகிரகிக்கப்பட்ட ஒரு சம்பிரதாயம் தான் இந்த பொங்கல் சமர்ப்பணம். நீங்க இங்க வந்ததுனால இன்னைக்கு அந்த புனிதமான ஆச்சாரம் முறைப்படி இங்க நடந்திருக்கு. மகாராணி, இனிமே நீங்க பொங்கலை இறக்கி வச்சிடலாம். இனிமே தான் போய் நட திறக்கணும். ஆகட்டும். சொல்லுங்க, தேவி மாதிரி எங்களுக்கு வந்து உதவி செஞ்ச நீங்க யாருன்னு சொல்லுங்க. தயானந்தன், ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் குடி இருக்கிறது பராசக்தியோட அவதாரம் தான். அன்புக்காக எதையும் தியாகம் செய்யற அன்பின் அடையாளம் தான். வர்ற கோபத்துக்கு இந்த பானையை உடைச்சிடலாம் போல இருக்கு. அப்படி செய்யாதீங்க, அது மகா பாவம். அப்புறம் ஏன் பொங்கல் கொதிக்க மாட்டேங்குது? இன்னும் பொங்கல் தயாராகலையா? இல்ல சுவாமி. இனிமேலும் என்னால காத்திருக்க முடியாது. ராகு காலம் முடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. முக்கியமான விஷயத்தை நாம நிறுத்தி வைக்க முடியாது. அதுலயும் நட திறந்தே ஆகணும். மகமாயி தேவி, இது என்ன தாயே சோதனை? காரியஸ்தரே, 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 கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? மேல் சந்தி தான் இப்படி கத்திட்டு இருக்கிறது. எதுக்காக இருந்தாலும் இப்படி கத்திட்டு இருக்கா? காரியஸ்தரே, வா. என்ன என்ன ஆச்சு? தேவி, தேவியோட பிரதிஷ்டை கோயிலோட பின்பக்கத்தை பார்த்து தரிசனம் திரும்பி இருக்கு. லோக விலாசினியான தேவி தன்னோட இஷ்ட பக்தர்களை நோக்கி அவங்களுக்கு காட்சி தர்றதுக்காக திரும்பி இருக்கா. உண்மையான பக்தர்கள் களங்கமில்லாத பக்தி பரவசத்தோட இப்ப கோவிலுக்கு வெளியில இருக்கிற அடுப்புல பொங்கல் படைச்சுக்கிட்டு இருக்காங்க. களங்கம் இல்லாத அந்த பக்தர்களுக்காக தரிசனம் கொடுத்து அருள் புரியறதுக்காக அம்மா அந்த பக்கமா திரும்பி தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அம்மா தாட்சாயினி, சர்வ மங்களமான தேவி சந்தோஷத்தோட உன்னிமாயா சமர்ப்பிச்ச பொங்கலை ஏத்துக்கிட்டாங்க. அன்னபூர்ணியான அந்த தேவியோட பிரசாதத்தை நானே உங்களுக்கு கொடுக்கறேன். தேவி மகமாயியோட அருள் உங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும். இந்தாங்க. अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञान वैराग्य
भिक्षां देहि च पार्वती माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः बान्धवाश्रितभक्ताश्च स्वदेशो भुवनत्रयम् स्वदेशो भुवनत्रयम् உனக்கு எதிர்காலம் நல்லபடியா அமையறதுக்கு இந்த பொங்கல் ஒரு வரப்பிரசாதம். இனிமே உன் வாழ்க்கையில நடக்க போற எல்லா விஷயங்களும் மங்களகரமா முடிய தேவி துணை இருப்பா. பொங்கல் கொதிக்கலையா? இனி கொதிச்சு என்ன பிரயோஜனம்? இத பாக்க விருப்பம் இல்லாம தானே தேவியே திரும்பி இருக்கா. என்னடி, எதுக்காக நீ இப்ப இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான். உன்னை என்ன பண்றன்னு பாரு. நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. எதுத்தா பேசுற? ஒண்ணு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ என்ன மாயம் பண்ணி அவர் இப்படி ஆக்குன? நீ என்ன மாயாஜாலக்காரியா? மாயாஜாலம் இல்ல, இவர் பண்ண அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் கிடைச்ச தண்டனை தான் இது. இப்படிப்பட்ட இவரை காப்பாத்த முடியும்னா நீங்க போய் காப்பாத்திக்கோங்க. காப்பாத்துவேன். அதுக்கு முன்னால நான் உன்னை இந்த கோயில இருந்து வெளியேத்துறேன். என்ன இந்த கோயில இருந்து வெளியேத்துறதுக்கு யார் நினைச்சாலும் முடியாது. ஏன்னா இங்க இருக்க தூண்லயும் துரும்புலயும் நான் எப்பவும் இருப்பேன். பாக்குறடி, உன்னை எப்படி இங்க இருந்து துரத்த முடியாதுன்னு நானும் பாக்குறேன். பசியால அன்னதானம் சாப்பிட வர ஏழைங்களை நீங்க அவமானப்படுத்தாதீங்க. पद्मा
புண்ணிய தரிசனமான பொங்கல் சமர்ப்பணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் சக்தி சக்தி சிவ சக்தி ஸ்வரூபிணி ஆதிசக்தி பராசக்தி ஓங்கார ரூபிணி அம்மா. ஓம் சக்தி சக்தி சிவ சக்தி ஸ்வரூபிணி ஆதிசக்தி பராசக்தி ஓங்கார ரூபிணி खड्गशूल गदाधारिणी सिंहवाहिनी जयमु जयमु माता जय दुर्गा भवानी जयमु जयमु माता जय दुर्गा भवानी. ओम शक्ति शक्ति शिव शक्ति स्वरूपिणी आदिशक्ति पराशक्ति ओंकार रूपिणी खड्गशूल गदाधारिणी सिंहवाहिनी जयमु माता जय दुर्गा भवानी जयमु माता जय दुर्गा भवानी. இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு அன்னதானம் எனும் மிகப்பெரிய தானத்தை வழங்கிய அன்னபூர்ணேஸ்வரியான தேவி மகமாயியை பயபக்தியோடு விரதம் மேற்கொண்டு பிரார்த்தனை செய்யும் பக்தர்களுக்கு உலகின் மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் இந்த பொங்கல். चंडी चामुंडी हे शिव शंकरी रुद्रकाली भद्रकाली अति भयंकरी चंडी चामुंडी हे शिव शंकरी रुद्रकाली भद्रकाली अति भयंकरी दुष्ट राक्षस संहारकारिणी शरणागत रक्षणी अभयदायिनी. பக்தர்களுடைய நம்பிக்கையின் பரமாத்ம ஸ்வரூபிணியான தேவி மகமாய்க்கு பெண் பக்த ஜனங்கள் அனைவரின் நம்பிக்கையோடு சமர்ப்பிக்கப்பட்ட பொங்கல். जयमु माता जय दुर्गा भवानी. ओम शक्ति शक्ति शिव शक्ति स्वरूपिणी आदिशक्ति पराशक्ति ओंकार रूपिणी खड्गशूल गदाधारिणी सिंहवाहिनी जयमु माता जय दुर्गा भवानी जयमु माता जय दुर्गा भवानी. இந்த உலகத்தை காத்து அருளும் பராசக்தி தேவி மகமாயியின் கோயிலுக்கு வந்து நம்பிக்கையுடன் பொங்கல் வைத்து தேவியின் அருளை பெறும் பக்தர்கள் அனைவருக்கும் எல்லா சௌபாக்கியங்களும் வளங்களும் பெற தேவி மகமாயி உங்களை ஆசிர்வதிக்கட்டும். அம்மா மகமாயி.